கொமோடோ தீவின் பயங்கர உண்மை. முகமது அன்வரின் சோக மரணம். இது உண்மைச் சம்பவம். இந்தோனேசியாவில் உள்ள கொமோடோ தீவு உலகில் வேறு எங்கும் காண முடியாத ராட்சச கொமோடோ டிராகன் பல்லிகளின் புகழ்பெற்ற வாழ்விடமாகும். இந்த மாமிச உண்ணியான இந்த கொமோடோக்கள் 10 அடி நீளம் வரையிலும் 91 கிலோ எடை வரையிலும் வளரக்கூடியவை. அவை மனிதர்களை அரிதாகவே தாக்குகின்றன. இந்த தீவில் கொமோடோ டிராகன்களுக்கு 9 கிலோமீட்டர் தொலைவு வரை காற்றில் உள்ள இரத்த வாசனை நுகரும் அபார திறன் உண்டு. இந்த தீவில் சுமார் 2000 பேர் வசிக்கின்றனர். இந்த தீவில் ஒருவர் இறந்து அவரை அடக்கம் செய்தால் அந்த கல்லறையின் மீது பெரிய பாறாங்கற்களை வைத்து விடுவார்கள். இல்லையெனில் இந்த கொமோடோ டிராகன்கள் காட்டிலிருந்து ஓடி வந்து புதிதாக இறந்தவரை தோண்டி எடுத்து தின்றுவிடும். இத்தனை எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் 2009ஆம் ஆண்டில் கொமோடோ தீவில் வசித்து வந்த 31 வயதான மீனவர் முகமது அன்வர் சீத்தாப்பழம் சாப்பிட வேண்டும் என்று விரும்பினார். கொமோடோ தீவின் ஒரு பகுதி டிராகன்கள் நிறைந்ததாகவும் மிகவும் ஆபத்தான இடமாகும். அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் தான் அந்த சீத்தாப்பழ மரங்கள் இருந்தன. உள்ளூர் மக்கள் அதனை சுற்றி வேலி அமைத்து இது தடை செய்யப்பட்ட பகுதி என அறிவித்திருந்தனர். ஆனால் முகமதுவுக்கு அந்த மரங்கள் எப்போதும் கவர்ச்சியாக தெரிந்தன. 2009ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் நாள் அன்று அவர் வேலி தாண்டி சீத்தாப்பழ மரத்தை நோக்கி ஓடினார். அவரது அண்டை வீட்டுக்காரான தெரசா தாவா வெளியே நின்று கொண்டிருந்தார். வேலி தாண்டும் முகமதை அவர் தற்செயலாக பார்த்து விட்டார். உடனே வேலிக்கு ஓடிச் சென்று திரும்பி வா என்று குரல் கொடுத்தார். ஆனால் முகமது கேட்கவில்லை. அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்டில் கருத்துக்களை தெரிவிக்கவும். முகமது மரத்தின் மீது ஏறி சீத்தாப்பழங்களை பறித்தார். அப்போது திடீரென கை தவறி கீழே விழுந்து விட்டார். விழுந்ததில் அவருக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறியது. இந்த இரத்த வாசனையை உணர்ந்த 2 கொமோடோ டிராகன்கள் உடனடியாக முழு வேகத்தில் முகமதை நோக்கி பாய்ந்தன. அவரை தாக்க ஆரம்பித்தன. அவரது கைகள், உடல்கள், கால்கள் எல்லாம் கடுமையான இரத்த காயங்கள். இரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. அதிக இரத்த இழப்பால் முகமது அன்வர் உயிரிழந்தார். ஒரு சாதாரண சீத்தாப்பழ ஆசை அவருக்கு மரண வலை விதித்தது.